ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இன்றைக்கி ராகி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேக்கு பிடிக்காத குழந்தைகள் இல்லை. நம்ம ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி வந்து 7th எபிசோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ராகி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சால்ட் இருக்கு இல்லையா, அது குக்கர் கடையில் போட்டுடணும். நல்லா யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு குக்கர் நம்ம சூடு பண்ணுவோம். அது வந்து வெயிட்டும் வேண்டாம், கேஸ் கட்டும் வேண்டாம். அதில் நம்ம வந்து என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். ராகி ஃப்ளோர் இருக்குல்ல, ராகி மாவு வந்து 2 கப்பு. எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பு தான் எல்லாமே எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஜாகரி வந்து 1 கப்பு, கர்டு வந்து 1/2 கப்பு, ஆயில் வந்து 1/4 கப்பு, சால்ட் வந்து ஒரு பிஞ்சு, அவ்வளோதான். நம்ம இப்போ என்ன தேவையான நட்ஸு இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டும் நம்ம 1 கப்பு வந்து ஜாகரி சொன்னேன் இல்லையா, அது ஜாகரி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா வந்து 1/2 கப்பு வந்து தயிர் போட்டுட்டோம். ஆயில் வந்து எண்ணெய் வந்து ஒரு 1/4 கப்பு. எந்த கப்பில் எடுக்கிறோமோ அளவு அதே கப்பில் தான் எல்லாம் எடுக்கணும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதாவது இந்த ஜாகரி வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 1 by 1 நம்ம எல்லாம் வந்து சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ராகி மாவு இருக்கு இல்லையா, அது 2 கப்பு, அதை நம்ம அதில் போட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்ம இது சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போகிறோம். அதாவது சால்ட்டு வந்து சால்ட்டு பிஞ்சு போட்டுருவோம். அப்புறம் இது கொக்கோ பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் வனிலா எசன்ஸு அது 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா வந்து அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன். அப்புறமா வந்து இந்த பால் கூட 1/2 கப்பு சேர்க்கணும். நான் வந்து காய்ச்சின பால் தான் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம 1/2 கப்பு பால், இப்போ நான் தற்காலம் 1/2 கப்பு பால் வந்து அதில் விட்டுருக்கேன். நம்ம அதுக்கப்புறமா நம்ம பார்த்துட்டு நம்ம விட்டுக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு 1/2 கப்பு கூட வேண்டி வந்தது. நம்ம நல்லா அதையும் அதில் போட்டுட்டு தேவையான நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு நல்லா அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண பாத்திரத்தில் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வரணும். ஆனால் நல்லா அது வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா அதை கட்டி தட்டாமல் நம்ம அந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு அது குக்கர் வந்து நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அது வந்து நம்ம கொஞ்சம் பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பரை போட்டுக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து பட்டர் பேப்பர் இல்லை, நெய் தான் விட்டு இந்த ப்ரெஷ்ஷால் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஸ்மூத் பேஸ்ட்டு அதை அப்படியே அதில் விட்டுட்டு அது நல்லா யூனிஃபார்மாக 2 தடவை அப்படி தட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்ட்டு போட்டு நம்ம குக்கர் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அது அப்படியே ஒரு ஸ்டாண்டு போட்டேன்னா ஸ்டாண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே வைக்க போகிறேன். அது வந்து ஸ்டாண்டு யூஸ் பண்ணலை, வேணும்னா ஸ்டாண்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நான் வந்து அது மேலே அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த குக்கரை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸு நம்ம அப்படியே வச்சிடும். அப்புறமா நம்ம ஒரு சின்ன ஒரு குச்சியோ ஒரு கத்தியோ போட்டு நம்ம அதை அப்படியே உள்ளே விட்டு நம்ம பார்த்தோம்னா கத்தியில் அப்படியே ஒட்டாமல் அப்படியே வந்தாச்சுன்னா குக்கிங் ஆயிடுத்து அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பிளேட் எடுத்து நம்ம அதை அப்படியே கமுத்தியாச்சுன்னா அவ்வளோ ஒட்டாமல் அப்படியே அந்த பாத்திரத்திலேருந்து அப்படியே வந்து அது வந்து விழுந்துடும். அதுக்கு மேலே நம்ம அலங்காரத்துக்காக நம்ம இந்த பாதாம் பருப்பு எடுத்து வச்சோம்னா ராகி கேக் வந்து தயாராகிடும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.